ஏங்க பொது மன்னிப்பு கேட்கறது சாதாரண விஷயமா? நீ பண்ணது மட்டும் என்ன சாதாரண விஷயமாப்பா? ராத்திரில வீடு புகுந்து ஒரு வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைய தூக்கி இருக்க. அது எம்பிட்டு பெரிய தப்பான விஷயம் தெரியுமா? தப்பு செஞ்சுபிட்டு உன் இஷ்டத்துக்கு இப்படி சவடால் பேசிக்கிட்டு இருக்க. இங்க பஞ்சாயத்து கட்டுப்பட்டு அமைதியா இருக்கணும். தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடக்கூடாது. ஏங்க அவங்க அவ்வளவு பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துவாங்க, அதுக்காக பதிலுக்கு நான் செஞ்சேன். இதுல நான் எதுங்க மன்னிப்பு கேட்கணும்? என்னால முடியாதுங்க. எப்பா அப்ப நீ பஞ்சாயத்துக்கு பிராது கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு நீயே ஒன்று பண்ணிட்டு வந்து இங்க வந்து தெனாவட்டா பேசிட்டு இருக்கியா? நீ பஞ்சாயத்துல மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நான் எதுங்க மன்னிப்பு கேட்கணும்? அழகு தேவையில்லாம பஞ்சாயத்து ஆளுகளை எதிர்த்து பேசாதையா. என்ன மாமா பொது மன்னிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பேசாம இருக்க சொல்லிட்டு இருக்கீங்க. சொன்ன ஏன் அந்த ஆள் பேசுன தப்பு இல்லையா? பேசாம இருயா. பஞ்சாயத்து ஆளுகளை எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாதியா. அது நம்ம ஊரையே அவமதிக்கிற மாதிரி. அதனால என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா? என்னால முடியாது மாமா. ஏப்பா மாயாண்டி, நீ என்னப்பா சொல்ற? என் பையன் பண்ணது மிகப்பெரிய தப்பு தாங்க ஐயா. அந்த புள்ள கேட்டுக்கிட்ட மாதிரி என் மக பொது மன்னிப்பு கேட்பான். நான் எப்ப மன்னிப்பு கேட்கணும்? அவங்க பேசுனது இப்ப தப்பு இல்லையா? அழகரு கேட்டுதான் ஆகணும்பா. அப்புறம் என்ன, 5 வீட்டு ஆளுங்களையும் வர சொல்லுங்க. பெரிய மனுஷங்க வந்தாதானே மன்னிப்பு கேட்க முடியும். போன் பண்ணி வர சொல்லுப்பா. ஊர் நாட்டாம, பூசாரி, கிடாவட்டி, பொக்கிஷதாரி, ஊர் தலைவர்னு சொல்லி 5 வீட்டு ஆளுங்களை வந்தாச்சப்பா. ஊருக்கு முன்ன பொது மன்னிப்பு கேளுங்க. நான் பண்ணது தப்பு தான். எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. என்னை மன்னிச்சிருங்க. என்னை மன்னிச்சிருங்க.
ஏமா பூங்குடி, நீ சொன்ன அந்த தண்டனையை ஏத்துக்கிட்டு நீ சொன்ன மாதிரி இந்த அழகரு ஊரு பெரிய மனுஷங்க காலில் விழுந்து பொது மன்னிப்பு கேட்டுட்டான். இதை தாண்டி அவனுக்கு வேற ஏதாவது தண்டனை கொடுக்கணுமா, இல்ல இதுவே போதும்னு நினைக்கிறியா? எதுவா இருந்தாலும் நீயே முடிவு பண்ணுமா. இப்படி பேசாம இருந்தா எப்படிமா? மேற்கொண்டு ஏதாவது பேசணும்னு நினைக்கிறியா, இல்ல இப்படியே பஞ்சாயத்தை முடிச்சுக்கலாமா? நீங்க எனக்கும் எங்க அப்பாவுக்கும் செஞ்ச எல்லா அநியாயத்துக்கும் காலம் முழுக்க பதில் சொல்லி ஆகணும். அதுக்குதான் உங்களுக்கு இந்த தண்டனை. நான் பேசணுங்கய்யா. என்னம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லு. இங்க நிக்கிற இந்த அழகரு என்னை தொட்டு தூக்கி கடத்திட்டு போனதும், ராத்திரி முழுக்க என்னை கட்டி போட்டு வச்சிருந்ததும் உங்க ஊர்லயும் சரி எங்க ஊர்லயும் சரி எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம ஊரை சுத்தி இருக்கிற எல்லா ஊர்லயும் இந்த விஷயம் பரவிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பஞ்சாயத்தார் நீங்களே ராத்திரி தூக்கிட்டு போய் வச்சிருந்தப்ப இவன் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா இல்ல ஒழுக்கமா நடந்துக்கிட்டானான்னு சொல்லி கேட்டீங்க. நானும் உங்ககிட்ட என்ன நடந்ததோ அதை சொன்னேன். நானும் பஞ்சாயத்தார்கிட்ட என்ன நடந்துச்சோ அந்த உண்மையதான் சொன்னேன். ஆனா இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவி இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் போய் என்ன நடந்துச்சுன்னு என்னால விவரிச்சு சொல்ல முடியாது.